காகிதம் இல்லத்தவர்கள் கேட்டது இந்துஸ்தானி உருது, அதுக்கப்புறம் தேவநாகரி எழுத்துக்கொண்ட இந்துஸ்தானிய தான் தேசிய மொழியா அவர் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. அது தமிழ் இல்ல, அவர் எங்க நடுவுல ஒரே ஒரு 2 வரையும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழை பத்தி தேவநாகரி எழுத்துக்களை கொண்ட அந்த மொழியை தான் தேசிய மொழியா நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு முரண்பாடு பாருங்க. அப்படியே இதுல வந்து நீங்க தனியா புக்கு போட்டு இதை எழுதியிருந்தா என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க இந்த முஸ்லிம்ல தாஜா செய்யணும்ன்ற காரணத்துக்காகவே இதெல்லாம் தெரிந்தே கூட இதை நீங்க வந்து அனுமதிச்சு அந்த பாடத்திட்டத்துல நீங்க சேர்க்குறீங்க. இதை நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வழக்கா போட்டேன். நான் ஜட்ஜு அதை ஏத்துக்க மாட்டேன்ட்டாரு. அவரு உடனே தள்ளுபடி பண்ணிட்டாரு. அதை வழக்க தள்ளுபடி பண்ணிட்டாரு. அப்ப எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, என் மாணவன் எப்படி பாஸ் மார்க் வாங்குவான் ஏதாவது எக்ஸாம் போனா அப்படின்னு சொன்னா? அப்போ இங்க அந்த அளவிற்கு இந்த திராவிட இயக்கங்கள் ஜட்ஜுகளை கூட மிரட்டி வச்சிருக்காங்க. எல்லா இடத்திலும் சர்வ வியாபியாக இவங்க பரவி வச்சிருக்காங்க. அதனால இந்த புத்தகத்துல அது நான் வந்து எழுதியிருக்கேன். இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் என்னென்னலாம் வந்து முற்போக்கா சொல்லுதோ அதெல்லாம் பாரதி 1921க்கு முன்னாடியே சொல்லிட்டார். ஈவேரா இன்னைக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு படிக்கிறோமோ அதெல்லாம் அது முன்னாடியே சொல்லிட்டார். கருணாநிதி என்ன செய்யறாரு, அவர் வந்து இப்போ தமிழ்நாடு தேர்வாணையம் அதுல போடுறதுக்காக வந்து அவரை வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. அவர் ஒத்துக்க மாட்டாரு. இதனால 6 மாசம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்தது. உண்மையிலேயே அவரை வந்து 6 மாசத்துக்கு வந்து தடுத்தது திராவிட இயக்கம். ஆனா வந்து இவங்க என்ன சொல்றாங்க, அப்படியே உள்டாவா அவர் தான் நீதிபதியா இருந்துக்கு நாங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதையும் கூட நான் ஆதாரப்பூர்வமா இந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்கேன். வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை நாம் நேரில் சந்திக்க இருக்கின்றோம். தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த திராவிட இயக்கங்கள் அவங்க சொல்லி வைத்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், இதை பற்றியெல்லாம் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூட பாட புத்தகங்களில் தொடங்கி பல்வேறு விஷயங்கள் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் உண்மை என்னன்றதை ஆராய்ந்து பல புத்தகங்களாக தொடர்ந்து 12க்கும் அதிகமான புத்தகங்களை எழுதியிருக்கக்கூடிய திரு மா வெங்கடேசன், எழுத்தாளர் திரு மா வெங்கடேசன் அவர்களை நாம் இப்போ நேரில் சந்திக்கின்றோம். பல்வேறு புத்தகங்கள், குறிப்பாக அவருடைய முதல் புத்தகம் அப்படின்னு சொன்னால் ஈவேராவின் மறுபக்கம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் தொடங்கி பல்வேறு புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகமானது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. அந்த புத்தகத்தையும் அவர் தான் எழுதியிருக்கின்றார். ஏன் இந்த சர்ச்சை வருது, எது சம்பந்தமான, யார் இந்த சர்ச்சைகளை எல்லாம் உருவாக்குகிறார்கள், இந்த சர்ச்சைக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு அவரிடமே நேரில் கேட்டு தெரிந்து கொள்வோம். வாருங்கள். வணக்கம். நீங்கள் எழுதக்கூடிய புத்தகங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கம், திராவிட சித்தாந்தம், நீதி கட்சி, இதெல்லாம் வந்து அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு எதிராக இல்லை மாறாக உண்மையை பல்வேறு விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சு எழுதிட்டு இருக்கீங்க. சமீபத்தில் எழுதின புத்தகங்கள், இன்னைக்கு ஒரு புத்தகம், இப்போ நம்முடைய புத்தக கண்காட்சியில் ஒரு புத்தகம் வருது, தாமரை பிரதர்ஸ் அவங்களுடைய வெளியீடாக அது வந்திருக்கு. அந்த புத்தகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோட 24வது வயதிலிருந்து புத்தகத்தை நான் எழுதிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி முதல் புத்தகம் வந்து ஈவே ராமசாமி நாயக்கரின் மறுபக்கம் என்கின்ற புத்தகம் வந்து 2004 தான் நான் எழுதினேன். நான் அதை எழுதுவதற்கு எனக்கு ஒரு நிகழ்ச்சி தான் காரணமாக இருந்தது. நான் தொடர்ந்து திராவிட இயக்கங்களை வந்து வாசித்து கொண்டு வரேன். நான் அப்படி வாசித்து கொண்டு வரும்பொழுது அதில் வந்து பல்வேறு விஷயங்களில் வந்து நம்முடைய மூளையில் திணிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படி எதெல்லாம் நம்ம மூளையில் திணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 4-5 விஷயம் வந்து தொடர்ந்து அவங்க சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அதில் என்னை பாதித்த விஷயங்கள் வந்து ஒன்று தான் நான் பெருசாக பார்க்குறேன். நான் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட இயக்கம் வருவதற்கு முன்னால் தலித்துகள் வந்து ஊமைகளாக இருந்தார்கள், ஆமைகளாக இருந்தார்கள், அவர்களுக்கு எந்தவித தலைவர்களும் இல்லை, அவங்க வந்து அனாதைகளாக இருந்தாங்க, அவர்களுக்காக பேசுவதற்கு நாதியற்று கிடந்தார்கள் என்கின்ற ரீதியில்
அவங்க தொடர்ந்து 1916 இருந்த எப்போது இந்த நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த வருஷத்திலிருந்து இந்த தொடர்ந்து இந்த பொய் பிரச்சாரத்தை வந்து அவங்க சொல்லிட்டே வந்தாங்க. நான் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் அவங்களுடைய பதிப்பகத்திலிருந்து வாங்கி படிக்கும் பொழுது நானும் அதை உண்மை என்று நம்பியிருந்தேன். தலித்துகளுக்கு உண்மையிலேயே இவர்கள் தான் பாடுபட்டு வந்திருக்கிறார்கள், இன்னைக்கு பெறுகின்ற உரிமையெல்லாம் அவங்க தான் வந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தலித்திய புத்தகங்கள் கிடைத்த பொழுது, உதாரணத்துக்கு பெருந்தலைவர் MC ராஜா அவருடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு கிடைத்த பொழுது, தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய வாழ்க்கை வரலாறு கிடைத்த பொழுது, அயோத்திதாசர் வாழ்க்கை வரலாறு கிடைத்த பொழுது, திராவிட இயக்கங்கள் சொன்னதற்கும் நான் இப்போது தலித் வரலாற்றை படித்து கொண்டிருப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ எனக்கு ஒரு புரிதல் கிடைச்சது, இவங்க இந்த திராவிட இயக்கங்கள் ஒட்டு மொத்தமா அவங்க வந்து பொய்யை தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த தலித் விஷயத்துல அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து தமிழ் மொழியை வந்து திராவிட இயக்கங்கள் வளர்த்தது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ பல்வேறு தமிழ் அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும்போது அதுவும் நேருக்கு மாறா இருந்தது. பெண்ணியத்திற்கு ஈவேரா அவர்கள் தான் பாடுபட்டாரு, இன்னைக்கு பெண்கள் அடைந்திருக்கின்ற அத்தனை உரிமைகளையும் ஈவேராவால் தான் பெறப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்ததை நான் பெண்ணிய வரலாறு படிக்கும்போது அதற்கு எதிராக இருந்தது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நான் படிச்சு பார்க்கும்போது அவங்க சொன்னது அத்தனையும் புரட்டு என்று எனக்கு தெரிஞ்சது. ஈவேராவை பற்றி இந்த திராவிட சித்தாந்தம், திராவிட இயக்கங்கள் கட்டி வச்சிருக்கக்கூடிய பிம்பத்தை ஒவ்வொரு செங்கலா உருவி இருக்கீங்க. ஆமா, 2004 நான் அதை மாதிரி ஒரு தொகுப்பா கொண்டு வந்து அதை வெளியிட்டேன். நான் இதுல நான் இப்போ எழுதியிருக்கிற புத்தகத்துக்கு முன்னாடி ஏற்கனவே இன்னொரு புத்தகம் நான் எழுதியிருக்கேன், மறைக்கப்படும் ஈவேரா. அது வந்து துக்ளக்ல வந்து தொடராக வந்தது. அதுக்கு முன்னாடி 2004 நான் வந்து அந்த ஈவேரா ராமசாமி நாயக்கரின் மறுபக்கம் கொண்டு வந்துட்டேன். அதில் இன்னைக்கு ஒரு இஷ்யூக்காக இதை பேட்டி எடுக்கிறீங்க நீங்கள். இந்த புத்தகத்தோட ஒரு சின்ன பதாகை, அதுவும் அது வந்து ஓரமாக இருக்கும், அது நடுவுல இருக்காது, அது யாருமே அதை கவனிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அதை அந்த மாதிரி வந்து அவங்க மீடியா பிரதர்ஸ் வந்து ஒரு பதாகை செஞ்சு வச்சிருந்தாங்க. அவங்க அதை திராவிட இயக்கங்கள் பார்த்து விட்டு யாரெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தா, கு ராமகிருஷ்ணன் இந்த கோயம்புத்தூர்ல இருக்காரு, அவர் வந்து திராவிடர் இயக்கத்துல இருந்தவர். அவரு அதுக்கப்புறம் இப்போ பெரியார் திராவிடர் கழகத்துல இருந்தார், இப்போ ஏதோ ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவங்க இந்த யூடியூப் ப்ரூட்டஸ் அந்த ஒரு அமைப்பு நடத்திட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்யூனிஸ்ட்ல சில பேர், இவங்க எல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பதாகை இருக்கு, அதை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் யூடியூப் கு ராமகிருஷ்ணன் வந்து இந்த பதாகை எடுக்கலன்னா நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், அதுக்கு மேலே வந்து பெரியார் படத்தை விற்போம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார். அதுக்கப்புறம் அதே நாளில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை திறந்து வைக்கிறதா நிகழ்ச்சி இருந்தது. அப்போது இந்த தகவல் எல்லாம் அரசாங்கத்திற்கு போய் சேருகிறது. அவங்க பதட்டமாறாங்க. அவங்க பதட்டமாயிட்டு உடனடியாக அதை வந்து மூடணும் அப்படின்னு சொல்லி பபாசி அந்த அமைப்புக்கு வந்து அழுத்தம் தராங்க. பபாசிக்கும் அது தெரியாது, அது போல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. என்ன சரியா என்ன இருந்தது அதில் திராவிட இயக்க வரலாற்று புரட்டுகள் அப்படின்னு இருந்தது. அதில் இது வந்து ஏதோ தன்னிச்சையா இப்போதான் அப்படி நடக்குது அப்படின்றது இல்லை. நான் 2004 புத்தகம் எழுதும்பொழுது அதை மதுரையில் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி திட்டம் போட்டிருந்தோம். அப்போது மதுரையில் ஒரு ஹோட்டலில் நாங்கள் அதை புத்தகம் வெளியிட்டு விழா வச்சுட்டு இருந்தோம். ஆனால் அன்னைக்கு சாயந்தரமே அங்கே திராவிடர் இயக்கத்தை சார்ந்தவங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எல்லாம் போயிட்டு அந்த ஹோட்டல்காரங்களை மிரட்டி அந்த புத்தகத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே ஆயிடுச்சு. அது குமுதம் ரிப்போர்ட்டில் ஒரு நியூஸாகவே வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் ஒரு சத்திரத்தில் தான் வெளியிட்டோம். இது வந்து 2004. அப்போ இவர்கள் வந்து எப்பயுமே பாசிஸ்டுகள் தான். இவங்க வந்து ஏதோ கருத்துரிமைவாதிகள் அப்படின்னு அவங்களே சொல்லிப்பாங்களே தவிர அவங்க முழுக்க பாசிஸ்டுகள். அவங்க அது திமுகவாக இருந்தாலும் சரி, திராவிடர் கழகமாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் ஈவேரா கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருமே பாசிஸ்டுகளாக எதிர்கொள்ள தயாராகவே இருக்கவே மாட்டாங்க. அப்படி எதிர்ப்பாளர்களாக இருந்திருந்தாங்கன்னா கருத்தால எதிர்ப்பார்கள் என்று நம்ம நம்பிட்டு இருந்தா அது வந்து நம்மளை வந்து நம்ம ஏமாத்திக்கிட்டு தான் அர்த்தம். இன்னைக்கு வேற அந்த புத்தகத்துக்கு பதிலாம் எதுவுமே அவங்க கொடுத்ததும் இல்லை. நான் மறைக்கப்படும் ஈவேரா வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினேன், அதுக்கும் இது வரைக்கும் பதில் இல்லை. இப்போ அப்படியே இது நிகழ்கிறது.
எப்படி அவங்க அதை வந்து அந்த ஹோட்டல்காரனை மிரட்டி அதை அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை தடுத்தார்களோ அதே போல் வந்து இங்கே செஞ்சாங்க அவங்க. அதில் வெறும் பெயருக்கே பயப்படுறாங்க இவங்க. அப்போ எந்த அளவிற்கு இவங்க பயந்து போயிருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசு, எந்த அளவுக்கு ஒரு எழுத்துக்கு, அதாவது சின்ன பதாகை தான், ஒரு 2க்கு 2 தான் அந்த மொத்தமே சைஸே 2க்கு 2, 2 அடிக்கு 2 அடி தான் அது. அதுவும் யார் கண்ணிலையும் படாது. அது வந்து திருப்பி வச்சிருக்காங்க, மெயின்ல கூட வைக்கலாம், அவங்க திருப்பி வச்சிருக்காங்க அவங்க. அப்போ திருப்பி வச்சிருந்தா கூட அது தங்களை பாதிக்கும் அப்படின்ற எண்ணத்தோட அந்த அந்த ஃபாசிஸ்ட் எண்ணம் இருக்கு இல்லையா, அது அவங்க வந்து தூங்க விடாது. அது ஒரு சின்ன கருத்தா இருந்தா கூட அதை அடிச்சு ஒடிச்சு அவங்கள சாகடிச்சு குயில தோண்டி புதைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க வேலையை பார்ப்பாங்க. அவங்க கருத்துக்கு எதிர்கருத்து இருந்தா அதனால வந்து அது உடனடியாக அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாசிஸ்ட் மனநிலையோட அவங்க செயல்பட்டாங்க. அது அதுக்கப்புறம் இவங்க படிச்சிருப்பாங்களா? நீங்க இந்த புக்கு இது வெளியிட்ட இந்த புத்தகத்தை படிச்சிருப்பாங்களா இல்ல இந்த திராவிட இயக்க புரட்டு? பொதுவாக நான் ஏற்கனவே வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து 12 புத்தகம் எழுதியிருக்கேன். அதில் நான் வந்து ஏற்கனவே ஈவேரா அவர்களை பற்றி 2 புத்தகம் நான் எழுதியிருக்கேன். நீதி கட்சியை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் எம்ஜிஆர்கள் அவர்களை பற்றி புத்தகம் எழுதியிருக்கேன். இது எல்லாம் வந்து எப்படி வந்து நீதி கட்சி தலித்துகளுக்கு எதிராக இருந்தது அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஈவேரா எப்படி தலித்துகளுக்கு, தமிழுக்கு, பெண்ணியத்திற்கு எப்படியெல்லாம் எதிராக இருந்தார் அப்படின்னு எழுதியிருக்கேன். இதெல்லாம் அவர்கள் ஏற்கனவே படித்த விஷயங்கள் தான். அவங்க பல இடத்துல என்னோட பேரை சொல்லி அவங்க விமர்சனம் செஞ்சுருக்காங்க, கெட்ட வார்த்தையில திட்டியிருக்காங்க அவங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதுனா அது நமக்கு எதிராக தான் இருக்கும், நம்முடைய கொள்கைக்கு எதிராக தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இந்த வெங்கடேசன் எழுதுனா உடனே அது திராவிட இயக்கத்துக்கு சித்தாந்தத்துக்கு எதிராக தான் இருக்கும், அதனால அதை ஒழிக்கணும் அப்படின்னு பார்த்துதான் அவங்க உடனடியாக அந்த பபாசிக்கு அழுத்தம் கொடுத்து, இந்த பபாசில இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களே திமுகவின் ஆதரவாளர் தான் அவங்க. ஏன்னா அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு, அந்த புத்தக கண்காட்சி நடத்துவதற்கு அரசாங்கத்தோட உதவி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு இருக்கிற அத்தனை நிர்வாகிகளுமே திமுகவின் சொம்புகள் தான். அவங்க வந்து படைப்பாளர்களாக இருந்தாலும் சரி, இல்ல நிகழ்ச்சி நடத்துபவர்களாக இருந்தாலும் சரி, திமுக என்ன சொல்லுது அதுதான். எல்லா துறையும் கைப்பற்றிட்டாங்க. எப்படி பத்திரிகையாளர் மன்றத்தை கைப்பற்றினாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி எழுத்தாளர்களுடைய துறை, அதுக்கான அமைப்பு, அதையும் கூட கைப்பற்றாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த புக் ஸ்டால்ல உள்ள இருக்கிற அத்தனை புக் ஸ்டால்லையும் RSS விமர்சனம் பண்ணி அவ்வளவு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. இந்து முன்னணி எதிர்த்து 1000 புத்தகங்கள் இருக்கு, இந்துத்துவத்தை எதிர்த்து 1000 புத்தகங்கள் இருக்கு. அப்போ அதெல்லாம் நீங்க வந்து கண்டுக்காம விட்டுடுறீங்க. ஒரு சின்ன பதாகை 2க்கு 2 இருக்கிற பதாகையை பபாசி வந்து மூடுது அப்படின்னு சொன்னா இவர்கள் யாருடைய கைக்குலியா இருக்காங்க? பபாசி அவங்க என்ன சொல்லணும்? கவர்மெண்ட் சொன்னா கூட இது பொது நிகழ்ச்சி, இது அவங்க விளம்பரம் வைக்கிறாங்க. விளம்பரம் சும்மா வைக்கல, பணம் கொடுத்து வைக்கிறாங்க. விளம்பரத்துக்கும் பணம் தான். அப்போ நீங்க என்ன பண்ண, அது மூடுறதா இருந்தா நீங்க ரிட்டர்ன் பண்ணணும் பணத்தை. அது இவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க ஒரு பபாசியும் சரி தமிழக அரசாங்கம் சரி 2 பேருமே கூட்டு சதியும் தான் இது காரணம். இது அதனால சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்ற கதை தான் இது. அவங்க அப்படி நினைச்சிட்டு அதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய ஆட்கள் வந்து அந்த தாமரை பிரதர்ஸ் நிறுவனத்தை வந்து அவங்க வந்து மறுபடியும் போயிட்டு அந்த ஸ்டிக்கரை 2 நாள் கழிச்சு அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, அதை நீக்கியிருக்காங்க. நேற்று திருப்பி மறுபடியும் அந்த ஸ்டிக்கர் ஒட்ட போயிட்டு அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்போ அது மறுபடியும் இவங்க பிரச்சனையே, அதை வெளியிலேயே வரக்கூடாது என்ற அளவுல அதுக்கப்புறம் அவங்க தாமரை 2 விளம்பரம் அவர்களை தூங்க விடாம தடுச்சு அது ஒண்ணு. அதுக்கு அன்னைக்கே வந்து பபாசி நிறுவனம் அந்த பதிவகத்தை தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை நீங்க விற்காம பாருங்க, நீங்க விற்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. அவங்க அப்போ அவங்க இல்லைங்க நாங்க அது போல செய்ய முடியாது, நாங்க விற்போம் தான் நாங்க அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. அது வந்து பேச்சுவார்த்தையிலே போயிருக்கு. அதனால அவங்களுக்கும் இப்ப பயத்தில் தான் இருக்காங்க. தாமரை பிரதர்ஸும் இப்போ வந்து ஏதாவது அரசாங்கம் அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா, இல்ல பபாசில இருந்து ஏதாவது நம்மளுக்கு அழுத்தம் கொடுப்பாங்களா, அடுத்த தடவை நம்மளுக்கு ஸ்டால் கொடுப்பாங்களா, இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கும் மன அழுத்தத்தில் தான் இருக்காங்க. இந்த அளவிற்கு தான் தமிழக திமுக அரசு எல்லாரையும் பாசிஸ்ட மனநிலையில பயமுறுத்தி வச்சுட்டு இருக்கு. அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இது எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கு. அந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னே தெரியாம மாவே எழுதுனா திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக தான் எழுதியிருப்பார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக விளம்பரத்தையும் எடுக்கிறவங்க புத்தகத்தை வாங்கி படிச்சிருப்பாங்களா? ஏன்னா நீங்க சொல்லும்போது சொல்லியிருக்கீங்க, இவர்கள் எழுதின அனைத்து எல்லா புத்தகங்களையும் இவர்களுடைய தலைவர்களாக அடையாளம் காட்டப்பட்ட அத்தனை தலைவர்களை பற்றியும் படிச்சிருக்கேன். படித்த பிறகு தான் நான் ஒரு தெளிவு வந்து அதுக்கு பிறகு எழுத இருக்கேன். அதே மாதிரி இவங்க இந்த புத்தகத்தை படிச்சிருப்பாங்களா, இல்லை படிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த புரட்டுங்கிற வார்த்தையே வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஒரு படத்துல வந்து வடிவேல் ஆடை திருடிடுவான், பஞ்சாயத்து கூடம்.
உண்மையை சொல்ல வரும்போது டே நீ சொல்லாத அப்படின்னு சொல்லுவான். அதே சேம் இதுதான் அது. என்னன்னா அவர் உண்மையை, நான் வெங்கடேசன் உண்மையை சொல்லிட்டு வர அவங்களுக்குள்ள பயம் இருக்கு. இவங்களுடைய பொய்யெல்லாம் நான் அம்பலப்படுத்தல. அவங்க ஏற்கனவே தெரியாத ஒரு 3-4 புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அந்த பயம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. அதனால இந்த அட்டை படத்தை எப்படியாவது தடுத்துடணும் அந்த எண்ணத்தோடு தான் அவங்க செயல்படுறாங்க. அவங்களுக்கு தெரியும் திராவிட இயக்கங்கள் என்னென்னலாம் பொய் சொல்லி இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி இருக்கிறது என்பது திராவிட இயக்கத்திற்கு அத்தனை பேருக்குமே தெரியும். அதனால அது ஒண்ணா நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு செங்கலா உருவும் பொழுது அவர்கள் வாழ்வதற்கு இடம் இல்லாம போயிடுவாங்க. ஒரு வீடு கட்டி வச்சுட்டாங்க, பொய்களால ஒரு வீடை கட்டி வச்சுட்டாங்க, செங்கலால கட்டி வச்சுட்டாங்க. அந்த செங்கல் ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு ஆளா வந்து நம்ம ஒன்னொன்னா அதை பொழுது அவங்களுக்கு நாடற்றவர்களா அனாதையா ஆயிடுவாங்க அவங்க. அந்த ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு. அதனால இதை எப்படியாவது நம்ம தடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த புத்தகத்தை வந்து தடுக்க பாக்குறாங்க. ஆனா அது தடுக்க முடியாது. உண்மையிலேயே நம்ம வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும். நம்ம ஓரத்துல வச்சு இந்த யாருக்கும் தெரியாம போயிருக்க வேண்டிய இந்த புத்தகம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 3000 பேர் வந்து ஆர்டரே பண்ணியிருக்காங்களாம். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்க சொன்னது அவங்க. அதனால இன்னும் அதிகமாக ஆகும் அது. அதனால அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏதோ தேன் கூட்டுல வந்து இவங்க கையை விட்ட கதையா ஆயிடுச்சு. இப்போ அதுல இருக்கிற கருத்துக்கள்லாம் எல்லாரும் இப்போ பேச ஆரம்பிப்பாங்க அவங்க. நான் நேற்றுக்கு முந்தின நாள் இந்த புத்தக கண்காட்சிக்கு போகும்பொழுது சாதாரண மக்கள் கூட வந்து சார் அந்த புத்தகம் இருக்கா, இந்த திராவிட இயக்க வரலாற்று புரட்டு அந்த புத்தகம் இருக்கான்னு சில ஸ்டாலில் கேட்கறத பார்த்தேன். அதாவது அது தினமலர் பதிப்பு, அதாவது இந்த தாமரை பிரதர்சனுடைய வெளியீடாக இருந்தாலும் கூட விஜயபாரத பிரசுரம் இந்த மாதிரி மற்ற தேசிய எண்ணம் கொண்ட வெளியீடுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் அவங்க கிட்ட வந்து கேட்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடியுது. ஆக இது பரபரப்பாக ஆக்கினது இந்த திராவிட இயக்கம். இந்த நீங்க சொன்ன இந்த யாரெல்லாம் இந்த கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ண கூட பப்பாசியும் சேர்ந்து இந்த புத்தகத்தை விற்கிறதுக்கான வேலையை அவங்க செஞ்சிருக்காங்க. நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லும்போது இவங்க தொடர்ந்து சொல்லிட்டு வந்த பொய்கள், வரலாற்று பொய்கள், நடக்காத சம்பவங்களை நடந்த மாதிரி காமிக்கிறது. உதாரணமாக யுனெஸ்கோவில் விருது கொடுத்த இந்த மாதிரி விஷயம். குறிப்பாக அம்பேத்கர்னு சொன்னாலே மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்துக்கு எதிரானவர் அப்படிதான் தமிழ்நாட்டில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அம்பேத்கர் வந்து என்னைக்கும் இந்து மதத்துக்கு எதிரானவர், என்னைக்கும் இந்து மதத்துக்கு ஆதரவானவர் இல்லை, இந்துத்துவத்துக்கு ஆதரவானவர் இல்லைங்கிறது. நீங்கள் ஒரு புத்தகம் எழுதுனீங்க இந்துத்துவ அம்பேத்கர். நீங்க சொல்ற மாதிரியே தொடர்ந்து இந்த மாதிரி நாம எதிராக ஒரு பிம்பத்தை, இந்துத்துவத்துக்கு எதிரான பிம்பங்களா ஒவ்வொருத்தரையும் கட்டமைச்சிருக்கோம். இந்த வெங்கடேசன் அவர்கள், மாவே அவர்கள் தொடர்ந்து இதை உடைச்சிட்டு இருக்காரு. அப்படிங்கிறதுனால இந்த கோபத்துல உங்களுக்கு ஏதாவது நேரடியா த்ரெட்டு இந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா? அது 2004 அந்த த்ரெட்டு வந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் முதல்ல ஈவே ராமசாமி நாயக்கரை எதிர்த்து வலதுசாரி பக்கத்தில் நான் தான் முதல்ல அதை ஒரு புத்தகமாக கொண்டு வந்தேன். நான் அப்போது நான் வந்து விஸ்வந்து பரிஷத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன். நான் அப்போது எங்கள் வீட்டுக்கு, எங்கள் ஏரியாவுக்கு சிபிசிஐடியிலேருந்து ஆட்கள்லாம் விசாரிக்க வந்தாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருப்பேன், இல்லை நக்சலைட்டாக இருப்பேன் அப்படின்னு அவங்க நினச்சி விசாரித்து வந்தாங்க அவங்க. அதே போல் நான் படித்திருந்த கல்லூரியில் விவேகானந்தா கல்லூரி, அந்த கல்லூரியில் போயிட்டு என்னை பற்றி விசாரிச்சிருக்காங்க, என்னுடைய டீட்டெயிலாம் முழுக்க விசாரிச்சிருக்காங்க. அப்போது இங்கே லாய்ஸ் ரோட்டில் பெரியார் திராவிடர் கழகம் இருந்தது. அவங்க என்னை கொல்வதற்கு அவங்க வந்து தயாராக இருந்தாங்க. அவங்க அதில் அந்த கூட்டத்தில் ஒரு திராவிடர் இயக்கத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து எனக்கு நண்பராக இருந்தார். அவர் எங்கள் ஏரியாவை சார்ந்தவர். அவர் எனக்கு இந்த தகவல்லாம் சொன்ன. அதுக்கப்புறம் உங்களை வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் நான் டி நகரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். டி நகரில் போகும்போது உங்களை வந்து காலி பண்ண நினைக்கிறாங்க அவங்க, நீங்கள் உஷாராக இருங்க அப்படின்னு சொன்னதுனால நான் உடனே எங்கள் ஏரியாவோட தலைவர் இருந்தார், பஞ்சாயத்து தலைவர், அப்போ இப்போ இறந்துட்டார், அவர் இருந்தார். அப்போ அவர்கிட்ட நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது அவங்க அந்த திராவிடர் இயக்கத்தை சார்ந்தவங்களை அழைச்சி மிரட்டினாங்க. அவங்க எங்கள் ஏரியா பையன் மேலே நீங்கள் கையை வச்சிங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னாங்க. உங்களால் அவர் புக்கு போட்டாரா, நீங்கள் புக்கு போட்டு நீங்கள் ஒன்றா அதுக்கு விமர்சனம் பண்ணுங்கள், நீங்கள் கையை வைக்கிறது, கத்தியை தூக்கிட்டு வர்றது, அடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு நாங்கள் எங்கள் ஏரியாவில் இருந்து அத்தனை பேருமே மிரட்டுறதுனால அது வந்து சுமூகமாக போயிடுச்சு. அப்படி இல்லைன்னா இந்நேரம் எனக்கு வந்து 22வது வருஷம் நீங்கள் வந்து மாலை போட்டு கடவுள் அல்லால அதெல்லாம் நடக்காது, கவலைப்பட வேண்டாம்.
அதாவது ஒரு ஃபாசிஸ்ட் மனநிலை இருந்தால் தான் இது எல்லாமே பண்ண முடியும். ஒருத்தனை சாகடிக்கிறதுக்கு பிளான் போடுறது, ஒருத்தனை வெட்டுறதுக்கு பிளான் போடுறது, இல்லை அந்த புக்கை தடுக்கிறது, இல்லை அந்த புத்தகத்து மேலே நோட்டீஸை போய் ஒட்டுறது, அது வரவே கூடாதுன்னு சொல்கிறது, என் கருத்துக்கு எதிர்ப்பாக எந்த கருத்துமே வந்துடக்கூடாது அப்படின்ற அந்த ஃபாசிஸ்ட் மனநிலை இவங்ககிட்ட ஆதி காலத்திலேருந்தே 1916 இன்னைக்கு வரைக்குமே அவங்கக்கிட்ட இருக்கு. அவங்க இந்த இப்போ சமீபத்தில் இந்த வெளியிட்ட இந்த திராவிட இயக்க வரலாற்று புரட்டுக்கள் அந்த புத்தகத்தில் என்ன விஷயம் இருக்குது? அதில் ஏதாவது கொஞ்சம் நம்ம சகோதரர் இதில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 தலைப்புகளில் கேள்வியை முன்வைத்து நானே அதை வந்து பதிலாக எழுதியிருக்கேன். அதில் முக்கியமாக வந்து சொல்லப்போனால் ஒரு 2-3 விஷயத்த நான் சொல்கிறேன். நான் மீதியெல்லாம் நீங்கள் புத்தகத்தை வாங்கி படிங்க. ஒன்று வந்து இப்போ தமிழ்நாடு பாடநூலில் 7ஆம் வகுப்பு பாடநூலில் வந்து காகிதம் இல்லத்தை பற்றி வாழ்க்கை வரலாறு ஒன்று இருக்குது. அது காகிதம் இல்லத்து வாழ்க்கை வரலாறுல அவர் வந்து தமிழ் மொழிக்கு எப்படி வந்து ஆதரவாக குரல் கொடுத்தார் என்கின்ற செய்தி அதில் இருக்குது. அதில் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அது தமிழ்நாடு அரசாங்கம் என்பது திராவிட இயக்கத்தை சார்ந்தது. ஏன்னா அவங்க தான் எழுதியிருக்காங்க அந்த பாடத்திட்டத்தையே, சமச்சீர் கல்வி வழியாக அதை எழுதியிருக்காங்க. அது அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, 1949 எந்த மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு வரணும், அலுவல் மொழியாக கொண்டு வரணும், இல்லை தேசிய மொழியாக கொண்டு வரணும் என்கின்ற ஒரு விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தில் கலந்து கொண்ட காகிதம் இல்லத்தவர்கள் தமிழ் மொழி தான் தேசிய மொழியாக அலுவல் மொழியாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசினாரு. அவர் வந்து ஒரு தமிழ் பற்றாளர், ஒரு தமிழர், அவர் தமிழுக்காக குரல் கொடுத்தார், பார்லிமெண்ட்லேயே குரல் கொடுத்தார் அப்படின்னு அவங்க 7ஆம் வகுப்பு பாடநூலில் அதை எழுதியிருக்காங்க. அவங்க இதை நான் படிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. இது உண்மையே, இது வந்து உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு நான் 1949 வந்து நடைபெற்ற அந்த கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்டை எடுத்து பார்த்தேன். நான் பார்த்தா அதுக்கு நேர்முரணாக இருக்குது. காகிதம் இல்லத்தவர்கள் கேட்டது இந்துஸ்தானி, உருது, அதுக்கப்புறம் தேவநாகரி எழுத்துக்கொண்ட இந்துஸ்தானியை தான் தேசிய மொழியா அவர் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. அது தமிழ் இல்லை, அவர் எங்க நடுவில் ஒரே ஒரு 2 ரேன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழை பத்தி பழமையான மொழியை நீங்க தேசிய மொழியா கொண்டு வரணும்னு சொன்னா தமிழ் வந்து பழமையான மொழி, அதை கொண்டு வரலாம், ஆனால் அதை நான் கேட்கவில்லை. தெளிவா அப்படியே சொல்லியிருக்காரு. நான் இந்த புத்தகத்துல, என்னோட இந்த புத்தகத்துல அவர் ஆங்கிலத்தில் இருக்கிறத அப்படியே நான் கோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷனும் அதை பண்ணியிருக்கேன் நான் அதில். ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, அதனால் நாங்கள் யாருமே கேட்கல, நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள், ஆனால் தமிழை நாங்கள் கேட்கல. எங்களுக்கு தெரியும் அது வந்து இந்தியா முழுக்க இல்லை அந்த மொழி, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது புழங்கி கொண்டிருக்கிறது தமிழ், அதனால் அதை நாங்கள் கேட்க மாட்டோம். இந்துஸ்தானி தேவநாகரி எழுத்துக்களை கொண்ட அந்த மொழியை தான் தேசிய மொழியா நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு முரண்பாடு பாருங்க. அப்படியே இதுல வந்து நீங்க தனியா புக்கு போட்டு இதை எழுதியிருந்தா என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு யோசிங்க, ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு நம்ம பையன் இதை படிச்சுட்டு போறான். அவங்க கேட்குறாங்க, காகிதம் இல்லத் பார்லிமெண்ட்ல எந்த மொழிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் அப்படின்னா, இதை படிச்சுட்டு போற என்னுடைய மாணவன், தமிழ் மாணவன் என்ன எழுதுவான்? தமிழ் சொல்லுவான். அப்ப அவனுக்கு அங்க குறைவான மார்க் கிடைக்கும். அப்போ நீங்க வேண்டும் என்று தமிழ் மாணவனுடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கிறீர்கள். அது மட்டும் இல்ல, நீங்க இந்த முஸ்லிம்ல தாஜா செய்யணும்ன்ற காரணத்துக்காகவே இதெல்லாம் தெரிந்தே கூட இதை நீங்க வந்து அனுமதிச்சு அந்த பாடத்திட்டத்துல நீங்க சேர்க்குறீங்க. இதை நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வழக்கா போட்டேன். நான் சென்னை உயர் நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற இந்த பாடத்திட்டத்துல இது போல இருக்கு, ஆனா உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு அதை ஏத்துக்க மாட்டேன்ட்டாரு. அவரு உடனே தள்ளுபடி பண்ணிட்டாரு, அதை வழக்க தள்ளுபடி பண்ணிட்டாரு. அப்ப எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, என் மாணவன் எப்படி பாஸ் மார்க் வாங்குவான் ஏதாவது எக்ஸாம் போனா அப்படின்னு சொன்னா? அப்போ இங்க அந்த அளவிற்கு இந்த திராவிட இயக்கங்கள் ஜட்ஜிகளை கூட மிரட்டி வச்சிருக்காங்க. இங்க எல்லா இடத்திலும் சர்வ வியாபியாக இவங்க பரவி வச்சிருக்காங்க. அதனால இந்த புத்தகத்துல அது நான் வந்து எழுதியிருக்கேன். 2வது, அம்பேத்கர் வந்து பூனா ஒப்பந்தத்துல அவர் பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு ஆதரவாக ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து கடிதம் அனுப்பினார் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதை இருக்குங்க. அது ஒரு புரட்டு. அது ஒரு புரட்டு. அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க, அம்பேத்கருக்கு ஆதரவா ஈவேரா மட்டும்தான் இருந்தாரு அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க நீங்க அம்பேத்கர் சொன்னதுனால மற்ற உள் விவரங்கள் அவங்க மக்கள் வாங்கி படிக்கும் போது தெரிஞ்சிடும். ஆனா அம்பேத்கர் இன்னொரு விஷயத்தையும், அதாவது பசுமாமிசம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதா,
அப்படி ஏதாவது இவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்களே, இல்ல அப்படி ஏதாவது? அதுவும் நான் ஒரு சாப்டரா இதுல சேர்த்திருக்கேன் நானு. அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பசு மாமிசத்தை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயுமே அவர் சொல்ல. அவர் அதுக்கு முரணா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. அவரு நீங்க வந்து விலங்கு இறைச்சியை நீங்க கைவிட்டுருங்க, நீங்க அதை சாப்பிடாதீங்க, நீங்க அதுக்கு வரலாற்று ரீதியா அவர் காரணம் எல்லாம் சொல்றாரு. அவர் வந்து இறந்த விலங்குகளை தானே சொன்னாரு அப்படின்னு இவங்க அப்படியே மாத்தி பேசுவாங்க. அன்னைக்கு இறந்த விலங்குகளை சாப்பிடுவதற்கு மட்டும்தான் அவங்களுக்கு அனுமதி. நீங்க போய் பைசா கொடுத்து வாங்கி சாப்பிட முடியாது. நீங்க அந்த அளவுக்கு தான் சமூகம் இருக்குது. இது அவரே பதிவு பண்ணியிருக்காரு. எங்களால் அப்படிலாம் வாங்கி சாப்பிட முடியாது, இறந்த விலங்குகள் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் பொதுக்கூட்டத்துல பேசும்போது இறந்த விலங்குகளை நீங்க சாப்பிடாதீங்க, ஆனா என்கிட்ட பல பேர் கேட்கறாங்க, அப்ப நாங்க வேற என்ன சாப்பிடுறது அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு கருப்பு கரசி பணம் இல்லைன்னு சொல்லிட்டு வேற யாரு கூட போயிடுவாங்களா? இந்த வார்த்தை சொல்லியிருக்காரு அவர். போக மாட்டாங்க இல்லையா, எங்களுக்கு அதுதான் கற்பு தான் முக்கியம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நமக்கு வந்து தன்மானம் வேண்டும் சொன்னா நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னே சொல்லியிருக்காரு. அப்ப எவ்வளவு முரண்பாடு பாருங்க. இதெல்லாம் புரட்டு தான் இவங்க அம்பேத்கர் பசு மாமிசத்தை சாப்பிட சொன்னாரு. ஒரே ஒரு உதாரணம் காட்ட சொல்லுங்க, பசு மாமிசத்தை எங்க சாப்பிட சொன்னாரு அப்படின்னு சொல்லி. ஒரு இடத்துலயும் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படி சொல்லவே இல்லை. அது ஒரு சாப்டராக நான் இதுல சேர்த்திருக்கேன். இந்த சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த மதிமாறன் இந்த மாதிரி பல பேர் அந்த யூடியூப் ரூட்டர்ஸ்ல இருக்கிற ஒருத்தன் இது மாதிரிலாம் பாரதியாரை பத்தி, பாரதி சுதந்திர போராட்ட வீரர், ஆனா பாரதியை பத்தி கொச்சப்படுத்துற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனா இந்த கொஞ்ச நாள்ல பல வருஷங்களா பாரதியை பத்தி பெருசா அதை கண்டுக்காம இருந்தவங்க திடீர்னு ஏன் பாரதி மேல இவ்வளோ ஒரு பெரிய கோவத்தோட பேசுறாங்க? அது சம்பந்தமான ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இல்லை, நான் வந்து இப்போ ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மதிமாறன் புத்தகத்தை நான் படித்தேன். பாரதிய ஜனதா பார்ட்டி என்கின்ற தலைப்பில் அவர் எழுதியிருக்காரு அவர். ஆனால் அதுக்கு முன்னாடியே 1950, 60களிலேயே வந்து பாரதியார் விமர்சனம் பண்ணி திராவிட இயக்கங்கள்லாம் பேசியிருக்காங்க. ஈவேராவே பேசியிருக்காரு அவர். அவரோட வந்து உயிர் மூச்சு வந்து தமிழ்லாம் கிடையாது, அவர் ஆரிய. ஈவேரா வந்து முன்னாடி வந்து பாரதி மீது பற்று வைத்தவராக தான் இருந்தார். நீங்க வைக்கம் போராட்டத்துக்கு போகும்போது பாரதியாருடைய பாடல்களை பாடிக்கொண்டு தான் அவர் போனார். இதை கோவை ஐயாமுத்து வந்து அவருடைய புத்தகத்துல வந்து பதிவு பண்றாரு. அதே போல அவர் ஈவேரா ஆரம்பித்த செய்தித்தாளில் பாரதியார் கொட்டேஷனோட தான் அது வரும். அது விடுதலையிலையும் வந்து அந்த மாதிரி கொட்டேஷனோட தான் வருது. அது அதுக்கப்புறம் அவர் பார்ப்பனர் என்கின்ற கோணத்துல பார்த்து இவங்க அவரை விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக ஒருத்தர் விமர்சனம் பண்ணும்பொழுது அந்த கால சூழ்நிலை, அந்த காலம், அவருடைய இயல்பு, சுற்றத்துல என்ன நடக்குது, இதெல்லாம் கணிச்சு தான் ஒருத்தரை வந்து விமர்சனம் பண்ண முடியும். நான் கூட ஈவே ராமசாமியை விமர்சனம் போது இதை எல்லாவற்றையும் பார்த்து தான் நான் வந்து பண்ணுவேன். இன்னைக்கு ஒன்று நடக்குது, நாளைக்கு ஒன்று நடக்குது அப்படிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. கடைசியாக அவர் என்ன சொன்னாரு அதை வச்சு கூட நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா கடைசி கருத்தை வந்து அவர் ஆரம்பத்தில் சொல்லும்போது கடைசியில் சொல்லும்போது கடைசி கருத்து தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அது மாறிக்கொண்டே போகல எல்லாமே. நான் எப்பயுமே அந்த கடைசி கருத்துக்களை எடுத்து தான் நான் விமர்சனம் செய்வேன். நான் அந்த மாதிரி இவங்க பாரதியாரை ஏன் விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்துக்கு இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் என்னென்னலாம் வந்து முற்போக்கா சொல்லுதோ அதெல்லாம் பாரதி 1921க்கு முன்னாடியே சொல்லிட்டார். ஈவேரா இன்னைக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு படிக்கிறோமோ அதெல்லாம் அது முன்னாடியே சொல்லிட்டார். எந்த அளவுக்கு நம்ம எல்லாம் வந்து யோசிக்காத அளவுக்கு பாரதி வந்து பேசியிருக்கார். அதுல அவர் சொல்றாரு, நீங்க விவாகரத்துல நம்ம இப்ப பேசுறோம், நம்ம பாரதியார் அப்பவே பேசிட்டாரு. ஒரு பெண் வந்து திருமணம் முடிந்து கணவன் கூட வாழ இஷ்டப்படலைன்னா அந்த பொண்ணு பிரிஞ்சு போறதுக்கு சமூகம் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. விவாகரத்து சட்டம்லாம் அதுக்கு பின்னாடி தான் வந்தது, 50க்கு மேலதான் வந்தது. ஆனா அதெல்லாம் எழுதுறாரு, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும், இதெல்லாம் அப்பவே எழுதிட்டாரு. நான் சொல்றது 1916, 17 சொல்றேன். திராவிட இயக்கம், அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி வரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து அதுல இந்த நிறைய விஷயங்கள் அதுல கொண்டு வருவேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 புக்கு அவருக்கு எதிராக எழுதியிருக்காங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னா இவங்க அதை குழப்பி எழுதுவாங்க. எந்த அளவுக்கு எழுதுறாங்க அப்படின்னா, காந்தி அரசியலுக்கு வராத முன்னாடி இவர் வந்து பாரதியார் வந்து காங்கிரஸை எதிர்த்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அவரு காந்தி வந்ததுக்கு அப்புறம் 1921 காந்தியை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அவரு இவங்க என்ன சொல்றாங்க, காந்தி அப்ப நீ எதிர்த்த, நீ இப்போ வந்து புகழ்றிய முரண்பாட்டு தானே அப்படின்றாங்க.
1912 காந்தி இந்தியாவிலே இல்ல, வரல. இந்தியாவிலே இல்ல அவர் ஃபர்ஸ்ட் தென்னாப்பிரிக்கால இருந்தார் அவரு. அப்ப அவர் வேற எழுதினாரு அவரு. இது ரெண்டுத்தையும் அவங்க வந்து கோத்து ஒரு புரட்டுவாதமா அவங்க வைக்கிறாங்க. இதைதான் நம்ம புரட்டுன்னு சொல்றோம் நம்ம. இந்த மாதிரி பாரதியாரை பற்றி அவருடைய அப்போன்னு சொன்னது இப்போன்னு சொன்னது, அது நடுவுல என்ன நடந்தது எது நடந்தது எதுவுமே தெரிஞ்சோ தெரியாமலோ அதை வந்து கனெக்ட் பண்ணி இவங்க வந்து பாரதியார் மேல பொய்ய பரப்புறாங்க. ஏன் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்க வந்து பாரதியார் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையாளரா எல்லாரும் ஏத்துக்குவாங்களோ ஈவேராவுடைய பெருமை வந்து குறைஞ்சு போயிடுமோ. நீங்க எதுக்கேத்தாலும் ஈவேரான்னு சொல்றாங்க அவங்க. பெண்ணுரிமையா ஈவேரா, தலித்துகள் உரிமையா ஈவேரா. இல்ல நீங்க படிச்சதுக்கும் ஈவேரா தான் காரணம். யார் படிச்சாலும் ஈவேரா தான். ஆர்.எஸ். பாரதி சொன்ன மாதிரி நீதிபதி எல்லாம் நாம திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சை. ஆமா, அதுக்கும் நான் இந்த புத்தகத்துல வந்து ஒரு சாப்டர் நான் எழுதியிருக்கேன். நான் வரதராஜன் எப்படி நீதிபதி ஆனாரு, அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சையா இல்ல தலித் அமைப்புகள் அவங்க பெற்றுக் கொடுத்த உரிமையா அப்படின்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன் நான். ஏன்னா அவருடைய நீதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டோட நேம் லிஸ்ட் அவர் பேர் தான். ஆட்டோமேட்டிக்கா அவர் தான் ஆகணும் நீதிபதியா. கருணாநிதி என்ன செய்யறாரு, அவர் வந்து இப்போ தமிழ்நாடு தேர்வாணையம் அதுல போடுறதுக்காக வந்து அவரை வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. அவர் ஒத்துக்க மாட்டாரு. இதனால 6 மாசம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்தது. உண்மையிலேயே அவரை வந்து 6 மாசத்துக்கு வந்து தடுத்தது திராவிட இயக்கம். ஆனா வந்து இவங்க என்ன சொல்றாங்க, அப்படியே உள்டாவா அவர் தான் நீதிபதியா இருந்ததுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதையும் கூட நான் ஆதாரபூர்வமா இந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்கேன். அதனால இந்த புத்தகத்தை வாசித்தாலுமே இது வந்து முதல் பார்ட்டு தான் இது. ஸோ இந்த மாதிரி வந்து இதுல ஒரு 15-16 கேள்வி தான் நான் முன் வச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம 1000 கேள்விகள் முன்வைக்க வேண்டியது இருக்கு. இதுல ஆய்வு பண்ணி நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. நீதி கட்சி இவங்க சொல்ற அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களை முதல்ல அமைச்சராக்கியிருக்காங்க. நீங்க அப்படியெல்லாம் சொல்லி அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. பட்டியலின அமைச்சர் நாங்க தான் முதல்ல கொண்டு வந்தோம், அதுக்கு முன்னாடி கிடையாது பிறகும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு தொடர்ந்து அது பல விஷயங்கள்ல சொல்ற மாதிரி இதையும் கூட சேர்ந்து சொல்றாங்க. எப்படி நீதிபதிக்கு சொல்றாங்களோ அதுவும் கூட இது உண்மையா? அதுவும் பொய் தான். ஏன்னா 1920 நீதி கட்சி ஆட்சிக்கு வந்துருது. அப்பவே அவங்க ஆக்க வேண்டியது தானே. 3 அமைச்சர் ஆக்கியிருந்தாங்க. யாருமே வந்து தமிழர் இல்லை முதல்ல. அதுல பட்டியலினத்தை சார்ந்தவங்களும் அதுல இல்லை. 2023 அவங்க 2வது டேம் வந்தது, அதுலயும் ஆக்கல. அதுக்கப்புறம் 27 வந்தது, அதுவும் ஆக்கல. 31 எதுலையுமே ஆக்கல. 1937 எம்.சி. ராஜா தான் முதல்ல வந்து அமைச்சரா ஆக்குறாங்க. இந்த முதல்ல அமைச்சரா ஆக்கணுன்ற குரல் கொடுத்தவரே எம்.சி. ராஜா தான். 1920 இருந்தே பல்வேறு மாநாடுகள்ல நீங்க செய்யுங்க, நீதி கட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க செய்யவே இல்லை. அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சு நீதி கட்சியில இருந்து வந்து எதிர்ப்பா ஆயிட்டார் அவரு. இந்த 1937 என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, தேர்தல் வரும்பொழுது அப்போ சுயராஜ்ய கட்சி இருந்தது, காங்கிரஸுடைய சுயராஜ்ய கட்சி. அவங்க பெரும்பான்மையா வின் பண்ணிடுறாங்க. இவங்க நீதி கட்சி செகண்ட் தான் வந்தாங்க இவங்க. அப்போ இந்த சுயராஜ்ய கட்சி வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, நாங்க வந்து ஆட்சி ஏத்துக்க மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு உரிமை வந்து அதிகமா கொடுக்கணும், நீங்க நாங்களாம் சுயாட்சியா செய்யறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதை வந்து கவர்னர் வந்து ஏத்துக்கல அவர். அதனால நாங்க வந்து ஆட்சிக்கு வரமாட்டோம், ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கவர்னர் வந்து நீதி கட்சியை அழைச்சி நீங்க ஆட்சி செய்யுங்க, அவங்க ஆட்சி ஏத்துக்கிற வரைக்கும் நீங்க ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஆட்சி ஏத்துக்க வைக்கிறாங்க. அதுல ஒரு தலித் இருக்கணும்னு சொல்லி அவரு கவர்னர் தான் முடிவு பண்றாரு. கவர்னர் முடிவு பண்ணி எம்.சி. ராஜா கிட்ட பேசுறாரு. எம்.சி. ராஜா நீங்க ஏத்துக்குங்க, நீங்க இது வந்து டெம்பரவரி தான் இது அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த அமைச்சர் பதவியை கொடுக்குறாரு அவரு. அது நீங்க எத்தனை நாள் நினைக்கிறீங்க? 3 மாசம் தான். 3 மாசம் தான். 3 மாசம் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உரிமை வந்துருது சுயராஜ்ய கட்சிக்கு. அவங்க திரும்பி மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடுறாங்க. ஒரு நாள் முதல்வர் மாதிரி 3 மாசம் இது. அப்ப சரி 3 மாசத்துக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் இவங்க வந்து முதல்ல அமைச்சரை இவங்களை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த வித குரலும் கொடுக்கலையே. ஆட்டோமேட்டிக்கா இவங்க வந்து தலித்துகளை வந்து அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் பீரியடு பல்வேறு பொறுப்புகளை வந்து தலித்துகளுக்கு கொடுத்தாங்க அவங்க. எம்.சி. ராஜா வந்து 1920 இருந்து அவர் சாகிற வரை நீதி கட்சி எதிர்த்து கொண்டே இருந்தார். ஏன்னா அவங்களுக்கு வந்து தலித்துகளுக்கு வந்து துரோகம் செய்த கட்சி அது அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார். நான் இந்த எம்.சி. ராஜாவை யார் அமைச்சராக்கியது அப்படின்னு சொல்லி எம்.சி. ராஜாவை பேசியிருக்காரு. என்ன வந்து நீதி கட்சி ஆக்கல, என்ன வந்து கவர்னர் ஆக்கினாருன்னு அவரே பதிவு பண்ணியிருக்காரு.
நான் MC ராஜா பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்துல அது வந்து எந்த பேப்பர்ல வந்தது அதெல்லாம் நான் வந்து அதுல குறிப்பிட்டிருக்கேன். அதனால இவங்க சொல்ற அத்தனையுமே புரட்டு தான். அந்த புரட்டுல நம்ம ஒரு 15 மட்டும் தான் இப்போதைக்கு எடுத்து எழுதிருக்கோம். அதற்கே இவ்வளவு பயம் வந்திருக்காங்க. நாம தொடர்ந்து இந்த ஒரு புத்தகத்தை ஆரம்பிச்சு பல்வேறு புத்தகங்கள், உங்களுடைய படைப்புகள், எல்லா விஷயத்தையும் பேசியிருக்கோம். நீங்க இப்ப சமீபத்தில் எழுதின இந்த புத்தகம் திராவிட இயக்க வரலாற்று புரட்டுகள். இந்த புரட்டுக்கள் புத்தகம் வாயிலாக எல்லா இளைஞர்கள் மத்தியில, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில போய் அது சேர்ந்து உண்மை என்னன்னு வெளியே வரணும். உங்களுடைய கடுமையான இந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறணும். இந்து முன்னணி சார்பில் அதற்கான வாழ்த்துக்கள்.